கட்சியில் இருக்கிறவங்க தான் அதை வந்து யோசிக்கணும். தன்னுடைய பலத்தை வந்து அதிகப்படுத்துகிற வேலைகளை வந்து அவங்க தான் செய்யணும். அது செய்யும்போது தானை போல் அவங்க மேலே வர முடியும். புதிய புதிய இளைஞர்களை உள்ளே இழுக்கிறது, அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறது, அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க தான் செய்யணும். ஆனால் இந்த ஒரு 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக, தமிழக மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக என்ன குரல் கொடுத்துருக்காங்க அவங்கன்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அதை அவங்க தான் எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கணுன்றதை இல்லை, ஐயாவோட வம்சாவளி பேத்தியாக இருந்திருக்கீங்க. நீங்களாக இருக்கட்டும், கமலிகா மேமாக இருக்கட்டும், இப்போ காங்கிரஸில் இருக்காங்க. தொடர்ந்து வந்து நீங்கள்லாம் வந்து வம்சாவளியில் இருக்கும்போது ஐயா வளர்த்தெடுத்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு வந்து கீழ்நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. தமிழகத்தில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து காங்கிரஸ்ன்ற கட்சியை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடுவாங்கன்றப்போ நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கலாம் இல்லையா? உங்களுக்கான அங்கீகாரம் முதல்ல அந்த காங்கிரஸ் அப்படின்ற கட்சியில் கிடைக்கல. அதுக்குள்ளேயே நாங்கள் போகலை. அங்கே இருக்கக்கூடிய தலைவர், இளம் தலைவர் ராகுல் காந்தி, அவருக்கு தான் தெரியணும். அவர் தான் அதை என்ன பண்ணால் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து நம்ம சொல்லி தெரிகிற அளவுக்கான கட்சி கிடையாது. அவங்க பெரும் ஒரு கட்டமைப்போடு இருக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது எந்தெந்த மாநிலங்களில் நம்ம வீக்காக இருக்கிறோம், எங்கெல்லாம் நம்மளுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு செய்யணும். அப்படி முடிவு செய்யும் போது தான் அவங்க கட்சி வந்து வளர்ச்சி பெறும்.